ஏங்க கொஞ்சம் எழுந்து உள்ள வாங்க. ஏங்க கூப்பிடுறது காதுல விழல? கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து உள்ள வாங்க. ஏங்க கொஞ்சம் வாங்கன்னு சொல்றல. என்ன ஏங்க எல்லாமே இங்க இருந்து சொல்லிட்டு இருக்க முடியுமா? கொஞ்சம் உள்ள வாங்க. சித்து கூப்பிடுறா. வாங்கன்னு சொல்றல. புருஷ பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். உள்ள வாங்கங்க. இப்ப வந்துடுறேன், சீக்கிரம் வந்துடுறேன். சிரிச்சிட்டு போறியாடி? பரவாயில்ல, ட்ரை பண்ணி பாப்போம். சுபத்ரா, என்னவோ சொன்ன, சிவா ஒன்னும் பண்ண மாட்டான்னு. இப்ப பாத்தியா எப்படி மாறிட்டான்னு? சக்தி வந்தப்ப கூட நான் அவ நடிக்கிறான்னு தான் நினைச்சேன். ஆனா நான் சிவாவை எப்ப எப்படி பார்த்தனோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன் சிவா மாறிட்டான்னு. எல்லாம் பொண்டாட்டி வர வரைக்கும் தான் அம்மா அம்மான்னு இருப்பானுங்க. பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா அவளதான் முதல்ல கண்டுப்பானுங்க. அம்மா, சிவா அப்படிப்பட்டவன் கிடையாதுமா. இந்த சக்தி தான் ஏதோ பண்றான். அதனாலதான் அவ சொல்றதுக்கெல்லாம் இவன் தலையை ஆட்டுறான். முதல்ல அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். எதுக்கு எல்லாரும் முன்னாடி கத்துன்னு கத்திட்டு இருக்க? என்னங்க நீங்க இப்படி அலங்கோலமா இருந்தா பாக்குறவங்க கிண்டல் பண்ண மாட்டாங்களா? போங்க முதல்ல போய் குளிங்க. அதெல்லாம் நான் போய் குளிச்சுக்கிறேன், நீ முத வெளில போ. வெளியில போணுமா? சரி இல்லையே. நான் ஏன் வெளியில போணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன்கிட்ட ரீசன் எல்லாம் சொல்லிட்டு இருக்க. முத வெளில போன்னு சொன்னா போ. அட என்ன மாமா நீங்க வயசுக்கு வந்து பொண்ணு மாதிரி இப்படி வைக்கப்படுறீங்க? நான் உங்க பொண்டாட்டி, நான் உங்க கூட இருக்காம வேற யார் உங்க கூட இருப்பாங்க? அது மட்டும் இல்லாம கல்யாணம் ஆன புதுசுல புருஷனுங்க பொண்டாட்டி தான் தலையில எண்ணெய் வச்சு முதுகுக்கு சோப்பு போட்டு விடணும்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்க என்னடானா உன்னை கொல்ல போறோம். தலையில இன்னும் 2 நாள் நீ இங்க இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் பைத்தியம் பிடிச்சு தெருவுல தான் சுத்தணும். இங்க பார், நான் சின்ன வயசுல இருந்து தனியா குளிச்சுதான் பழக்கம். சொன்னா கேளு, நீ முத இப்ப வெளியில போ. அப்ப நாங்க மட்டும் என்ன 10 பேரை கூப்பிட்டு வச்சு கும்மி அடிச்ச குளிச்சோம்? மாமா, நான் இப்ப உங்க பொண்டாட்டி மாமா. உங்க எல்லா தேவையும் நான் தானே செய்யணும். இப்படி பண்ணா என் கடமையை நான் எப்படி செய்யறது? அம்மா தாயே, நீ உன் கடமை எதையும் செய்ய வேண்டாம். உனக்கு இருக்கிற ஒரே கடமை இப்ப இந்த ரூம் விட்டு வெளில போறது. போ. நீங்க இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டீங்க. இப்ப நீ என்ன பண்ண போற? அடம்பிடிக்கிற குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்க உன்னை அன்பா சொன்னா கேட்பாங்க, இல்ல அதிரடியா சொன்னா கேட்பாங்க. இதுல நீங்க செகண்ட் கேட்டகரி. முதல்ல நீங்க வாங்க வாங்க. சொன்ன கேளு. நான் சொல்றது கேளுங்க. உட்காருங்க உட்காருங்க. அட உட்காருங்க மாமா. ஐயோ பாத்து பாத்து பாத்து. ஏய், என்ன தடவற? மாமா குளிக்க வைக்கிறப்ப உங்களை தடவாம வேற என்ன பண்ணுவாங்களா? ஏய், தலையில என்ன தடவறன்னு கேட்டேன். என்ன மாமா? அதான் எதுக்கு? மாமா, என்ன தேய்க்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, விடுங்க. ஏய், எதுக்கு அடிக்கிற? மாமா மசாஜ் பண்ற மாமா. சலூன் கடை பக்கமே நீங்க போனது இல்லையா? இப்ப பாருங்க. வசீகரா என் நெஞ்சி நிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும். அதே கணம் என் கண்ணுறங்க முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் எதுக்கு காதெல்லாம் பிடிக்கிற? தானே ஏங்குகிறேன் ஏங்குகிறேன் உன்னை வானே. ஏய், பாட்டெல்லாம் வேணாம், நிப்பாட்டு. சரி சரி மாமா, முதல்ல பனியனை கழட்டுங்க. ஏய், அதெல்லாம் முடியாது. உடம்பெல்லாம் என்ன தேய்க்கணும்? அதெல்லாம் முடியாது. நான் சின்ன வயசுல இருந்து இப்படிதான் குளிப்பேன். முடிஞ்சா ஊத்து. சின்ன வயசுல இருந்து இப்படி குளிப்பீங்களா? நீங்க இன்னும் தேரவே இல்லையா? ஒருவேளை அதனால தான் இவ்ளோ கலரா இருக்கீங்களோ? ஓகே ஓகே ஓகே. ஏய், அது என்னது? களிமண் மாதிரி இருக்கு. மாமா, அது உங்க தலைக்குள்ள இருக்கிறது. இது சீயக்கா, தலைக்கு வெளியில பூசுறது. ஏய், அதெல்லாம் நான் பூசுனது இல்ல. இப்ப பூசிக்கோங்க. ஏய்,
ஏன் இப்படி பண்ற? அதான் அங்க ஷாம்பு இருக்குல்ல, அதை எடுத்து தட வேண்டியதானே? மாமா அதெல்லாம் ஆகாது மாமா, சொன்னா கேளுங்க. எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு ஷேக்க போட்டு குளிச்சாதான் நல்லது. ஏய் கண்ணெல்லாம் எரியுது. ச்சே. ஐயோ ஏய் எல்லாம் உன் நேரம் தான் ஆடுறல. இரு, எனக்கு ஒரு டைம் வரும், அப்போ வச்சுக்கிறேன். வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. ஜெய், கைய வைக்காம தண்ணிய ஊத்து. ஐயோ, நேத்து நைட் என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. அதை கேட்டே ஆகணுமே. ஃபோன் பண்ணி கேட்போம். ஐயோ, எழுந்திரிச்சிருப்பாளான்னு தெரியலையே. சக்தி கிட்ட கேட்காம எனக்கு கையும் காலும் ஓடாதே. என்ன ஆனாலும் சரி, ஃபோன் பண்ணி கேட்டுருவோம். அனு, சொல்றி அனு. நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி. ஓ இவ ஒருத்தி. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடி அம்மா. ஹவோஜியா நற்களி அச்சா அச்சா பச்சை கிளி. ஹவோஜியா நற்களி அச்சா அச்சா பச்சை கிளி. அடியம்மாடியா தாடி உன்னாலதான் நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடி அம்மா. என்னடி ஒரு கரக்கமா பாடுற? நைட்டு மாமா இந்த பாட்டு தான் பாடினாரா இல்ல நீலா காயுது நேரோ நல்ல நேரோ நெஞ்சில் பாயுது காம்பன் வீடும் பானம் தூக்கம் வரல மாமா காக்க வைக்கலாமா ஆக்கி வச்ச சோத்த ஆற போடலாமா அப்படின்னு இந்த பாட்டு பாடினாரா? ஏய் கல்யாணம் ஆகாத உனக்கு எதுக்குடி எங்க ஃபர்ஸ்ட் நைட் சங்கதி எல்லாம்? நம்பால் கேட்டுட்டு இருக்காரா? கல்யாணம் ஆக போற பொண்ணு தானே நானும், அதான் தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். எங்க சொல்லு சொல்லு பாக்கலாம். சீ போடி, அது நினைச்சாலே எனக்கு வெக்க வெக்கமா வருது. சக்தி வெக்கப்படுற அளவுக்கு நடந்துச்சா? ஏ அப்ப சொல்லு சொல்லு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன நடந்துச்சுன்னு எதையும் மறைக்காம எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லு ப்ளீஸ். அதான் வெக்கமா இருக்குன்னு சொல்றேன்ல. யாருக்கிட்ட பேசுறா? ஏ சக்தி, வெக்கலாம் படாத. மாமா என்ன பண்ணாருன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லு. சரி சரி சரி, நீ இவ்ளோ தூரம் கேக்குறதுனால நான் சொல்றேன். ஆஸ் யூஷுவல் எல்லாரும் பால் சொம்பு எடுத்துட்டு போற மாதிரி நானும் பால் சொம்பு எடுத்துட்டு உள்ள போனேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் உங்க மாமா, அதான் என் அத்தா, என்ன ஒரு பார்வை பார்த்தாரு. பா, என்ன ஒரு ரொமான்டிக் பார்வை தெரியுமா? ரொமான்டிக் பார்வையா? என்ன இந்த புழு புழுறா? எல்லாம் என் தலையெழுத்து. ரொமான்டிக் பார்வையா? ஓ, அப்போ பார்வையாலேயே உன்னை வளைச்சு போட்டுட்டாருன்னு சொல்லு. எக்ஸாக்ட்லி. அந்த பார்வையால ஐயோ எனக்கு என்னென்னவோ ஆயிடுச்சு தெரியுமா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சக்தி, சொல்லு சொல்லு சொல்லு. அப்புறம் நான் கொடுத்த பால் டம்ளர அன்போட வாங்கிக்கிட்டாரு. அப்புறம் அந்த பாலை கொஞ்சம் கூட வைக்காம மொத்தத்தையும் அவரே குடிச்சிட்டாரு. மொத்தத்தையும் நானே குடிச்சேனா? ஏய், அது எப்படி? ஃபர்ஸ்ட் நைட்னா பால்ல பாதி உனக்கு கொடுத்திருக்கணும்ல. ஐயோ அவர் பாவம், சினிமா கூட பார்த்தது இல்லல, அவருக்கு இத பத்தி எதுவுமே தெரியல. தினமும் குடுக்கற பால் நினைச்சு மொத்தத்தையும் குடிச்சிட்டாரு. பால் குடுக்கணும்ன்ற விஷயம் கூட தெரியலனா கொஞ்சம் கஷ்டமாச்சே சக்தி. ஐயோ அவர் பால் விஷயத்துல மட்டும்தான் வீக்கு, மத்த விஷயத்துல எல்லாம் மத்த விஷயத்துல போடி, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏய் வெக்கலாம் படாத. இப்போ ப்ளீஸ் சொல்லு சொல்லு, என்னாச்சு அப்புறம்? சரி 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 சொல்ற. உங்க மாமா தோனி மாதிரி. தோனி மாதிரியா? உங்க மாமா தோனி மாதிரி எல்லா பாலுமே சிக்ஸர் தான். சிக்ஸரா? ஐயோ, இப்படி சொன்னா எப்படி? எனக்கு புரியுற மாதிரி நல்லா தெளிவா சொல்லு. ஐயோ, இதை விட தெளிவா எப்படி சொல்றது? சரி அதை விட முத்தம் ஏதாவது கொடுத்தாரா? முத்தமா? அத மூச்சு முற்ற அளவுக்கு கொடுத்தாரு. மூச்சு முற்ற அளவுக்கு முத்தம் கொடுத்தா? உன்னை
உன்னையெல்லாம் இந்த தலானியை வச்சு அமுக்கி மூச்சு முட்டுறளோ கொல்லணும். தப்பு பண்ணிட்டேன். ஏய் இப்படி சொன்னா எப்படி? கொஞ்சம் டீடைலா சொல்லு ப்ளீஸ். சிப்பொடி அதெல்லாம் சென்சார். சென்சாரா? சரி சரி, உங்க மாமா குளிச்சிட்டு இருக்காரு, நான் போய் முதுகு தேய்ச்சி விடணும். நான் அப்புறம் பேசுறேன். பாய். ஏய் சக்தி சக்தி சக்தி. ஏய், என்ன குழப்பம் உனக்கு? உன் தங்கச்சிட்ட என்ன பேசிட்டு இருந்த? ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு புரியாதா? ஒவ்வொரு வாட்டி சொல்லிட்டே இருக்கணுமா? ஏய், இப்ப உண்மை மாதிரியே பேசிட்டு இருந்தல, அதுல ஏதாவது ஒன்னாவது உண்மையா இருக்கா? அப்படி எதுவும் நடக்கலன்னு தெரிஞ்சா அவங்க தாங்கிக்கவே மாட்டாங்க. அவங்க தாங்கிக்க மாட்டாங்களா? ஏய், அவங்க தாங்கிக்க மாட்டாங்கங்கிறதுக்காக நீ சொல்ற அசிங்கத்தெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கணுமா? எவ்வளவு பொய்! ச்சே, சரளமா பேசிட்டு இருக்க. ஏய், நான் உன்னை ரொமான்டிக்கா பார்த்தனா? மூஞ்ச பார்த்தாலே வெறுப்பு தான் வருது. இதுல ரொமான்டிக் வேறயா? அப்படிலாம் பேச நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டு பொய் சொல்லணும்னு என்ன அவசியம் உனக்கு இருக்கு? உங்க கேரக்டர் தெரிஞ்ச எல்லாரும் ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடந்திருக்கும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. உண்மையாவே நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்குமா நடக்காதான்னு டவுட்டோட இருப்பாங்க. அதுக்குதான் நடந்துச்சுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண. ஏய், ச்சே, நீ பேசுறது கேட்டாலே என் காதெல்லாம் கூசுது. ஏய், பொண்ணு தானே நீ, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? இருக்கு, ஆனா என்ன செய்யறது? நமக்குள்ள எதுவும் நடக்கலன்னு தெரிஞ்சா எங்க அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்கல்ல. அது நினைக்கும் போது இந்த வெக்கம் கேட்கல எனக்கு எதுவும் தோணல. ஏய், அப்ப ஒண்ணு பண்ணு, டெய்லி இந்த பொட்டை அழிச்சு கெட்டப் சேஞ்ச் பண்ற டிராமாவை அரங்கேற்றம் பண்ணு. ரொம்ப நல்லா இருக்கும். இங்க பாருங்க, எங்க அப்பா அம்மா சந்தோஷத்துக்காக என்ன டிராமா வேணாலும் டெய்லியும் போடுவேன். ஐயோ. ஏய், என்னடி பைத்தியம் மாதிரி தலை சிரிச்சிட்டு இருக்க? என்னாச்சு? என்னமோ ஆச்சுமா. ஏய், என்னடி ஆச்சு? எனக்கு ஒண்ணும் ஆகலமா. சக்தி போன் பண்ணி சொன்னதை நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கேன். ஏய், என்னடி அவ என்ன சொன்னா? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? என்னடி? என்னமோ ஆச்சுமா. ஏண்டி அதையே திரும்ப திரும்ப சொல்ற? ஏதா பிரச்சனை ஆயிடுச்சா? இது வேற நடந்துச்சுமா. என்ன ஆச்சுன்னா, மாமா ரொம்ப குசும்புக்காரர்மா. அக்கா என்ன சொன்னா? அம்மா, உன்கிட்ட எப்படிமா நான் எல்லாத்தையும் சொல்றது? நானும் அக்காவும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுனதுனால நைட்டு நடந்ததெல்லாம் அக்கா ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லுச்சு. அத எப்படிமா உன்கிட்ட சொல்ல முடியும்? ஏய், என்னடி அக்கா என்ன சொன்னான்னு கேட்டா நீ என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்க? அம்மா விடாது போல இருக்கே, சொல்லிட வேண்டியதுதான். இப்ப என்னம்மா, அக்கா என்ன சொல்லுச்சுன்னு தெரியணும், அவ்வளவுதானே? அக்காவை மாமா நைட் ஃபுல்லா தூங்கவில்லையா? போதுமா? என்னம்மா நீ தானமா கேட்ட? இததான் பேசுனியா? சின்ன பொண்ணு, இதெல்லாம் எதுக்கு உனக்கு? வெக்கமா இல்ல? வயசான கிழவி மாதிரி இதெல்லாம பேசுவ? அம்மா, கிழவிங்க தான் இத பத்தி எல்லாம் பேசக்கூடாது. சின்ன பொண்ணுதானா, நான் பேசலாம். சரி, எனக்கு நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்பதானே? ஒன்ன அதிக பிரசங்கி. எப்படியோ சக்தி கிரேட். தம்பி சொல்லுங்க. பெரியார் சிலை கிட்ட வந்துட்டீங்கல்ல, அந்த பெரியார் சிலையை ஒட்டி லெஃப்ட்ல ஒரு ரோடு போகும், அதுல 2வது வீடு. சரி. கோதாவரி. என்னங்க? என்ன கோதாவரி, நான் வர்றது கூட தெரியாம நீ பாட்டு சிரிச்சிட்டு போற? அதுவா, நம்ம சக்தி போன் பண்ணிருந்தா. என்ன சொன்னா? என்ன சொன்னா உங்களுக்கு என்ன? என்ன கோதாவரி அப்படி சொல்ற? என் மனசெல்லாம் பதறுது. என்ன சொன்னா? நல்லா இருக்காங்களா இல்ல ஏதாவது பிரச்சனையா? என்னங்க, ஏதாவது பிரச்சனையா இருந்தா நான் சிரிச்சிட்டு இருப்பேனா? அப்புறம் என்ன? அது எப்படி சொல்றது? சொல்லு கோதாவரி. விட மாட்டீங்களே. நம்ம மாப்பிளைக்கு என்னாச்சு? மாப்பிள்ளை நல்லா இருக்காருல்ல? மாப்பிள்ள நல்லாதான் இருக்காரு. அவர் அப்படியே உங்கள மாதிரி. என்ன மாதிரியா? எப்படி? ஆமா, உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள. உண்மையாவா சொல்ற கோதாவரி? ஆமாங்க. சரி, சக்தி கிட்ட நீ தான் போன்ல பேசுனியா? நான் பேசலைங்க, அனுதான் பேசினா. நான் கூட மாப்பிள்ளை என்னவோ நினைச்சேன் கோதாவரி. இப்பதான் என் மனசெல்லாம் நிறைஞ்சு சந்தோஷமா இருக்கு. இத பாரு, இந்த சந்தோஷத்தை கொண்டாட உன் கையால பால் பாயசத்தை செஞ்சிருமா? சரி சரி.
என் பொண்ணுங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்ன ஆகுமோன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ அவங்க வாழ்க்கைய நிம்மதியாவும் சந்தோஷமாவும் நீ அமைச்சு கொடுத்துட்ட. இது போதும் எனக்கு. இந்த மீனாட்சி நல்லா தான் சமைக்கிறா. நானும் நிறைய இடத்துல சாப்பிட்டிருக்கேன். ஆனா இவ சமைக்கிறதுல மட்டும் ஏதோ ஒரு தனி டேஸ்ட் இருக்குமா. கேட்டரிங் வச்சு நடத்துறாங்கன்னா சும்மாவா? என்ன சுபத்ரா, சாப்பிடாம என்ன யோசிச்சுட்டு இருக்க? வேலையில போறதை எடுத்து வேட்டியில விட்டுக்கிட்ட மாதிரி சக்தி இந்த வீட்ல ஒட்டிக்கிட்டா. யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம அவளை வெளியே அனுப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேம்மா. சுபத்ரா, சக்தி இப்போ நம்ம தலைக்கு மேல கட்டி விட்ட கல்லு மாதிரி. தலையில விழுந்தாலும் ஆபத்து, தரையில விழுந்து நாம கால்ல இடிச்சுக்கிட்டாலும் ஆபத்து. அந்த கல்லை உன்னால கரைய வைக்கவும் முடியாது, காணாம போக வைக்கவும் முடியாது. ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா அந்த கல்லை இருக்கிற இடம் தெரியாம பண்ணணும். ஆமாமா, நீ சொல்றது சரிதான். அந்த மீனாட்சியை கூட ஈஸியா துரத்திடலாமா. ஆனா இந்த சக்தி, அவளை என்ன பண்றது, எப்படி துரத்துறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. அவ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நான் நினைக்கிறதுக்கு எதுவுமே நடக்க. சுபத்ரா, அவ வரா. என்ன அதுக்குள்ள 2 பேரும் உட்காந்து கொட்டிக்கிறீங்க? நீங்க தான் மத்தவங்க பத்தி கவலைப்பட மாட்டீங்க. கொஞ்சமாவது அறிவு இருந்தா இவ்ளோ சீக்கிரம் சாப்பிட உட்காந்துருப்பீங்களா? நாம வயசானவங்களாச்சே, புதுசா கல்யாணம் ஆனவங்க இருக்காங்களே, அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு பரிமாறிட்டு அவங்க சாப்பிட்டு போன பிறகு மிச்ச மீதி ஏதாவது இருந்தா சாப்பிடாம முதல்ல உட்காந்து சாப்பிடுறீங்களே, இதுதான் பெரியவங்களுக்கு அழகா? அந்த அறிவெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் உனக்கு பரிமாற வேண்டி இப்ப இல்ல. உன்னை கொன்னுட்டு உன் காரியத்துக்கு படையல் போடுவல்ல, அப்போ பரிமாறுவேன். இத பாருடா ஆசைய. காரியத்துக்கு தான் பரிமாறுவீங்கன்னா தோ பக்கத்துல உட்கார்ந்திருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தான் முதல்ல காரியம் நடக்கும். அதுல வேணா நீங்க பண்ணிக்கோங்க. ஏய் அத்தை, பொறுமையா இருங்க அத்தை. முதல்ல சாப்பிடுற, அப்புறம் பேசிக்கலாம். நைட் எல்லாம் உங்க பையன் தூங்கவே விடல, செம்ம டயர்டா இருக்கு. சரி, என்ன டிஃபன் இன்னைக்கு? அட பொங்கல். பொங்கல் செஞ்சிருந்தாலும் அதுல தூக்கல முந்திரி பருப்பு எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க, அதான் ஹைலைட்டே. ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சவங்களுக்குலாம் தெம்பா இருக்கும். இந்த முந்திரிய உங்க பையனுக்கு தான் முதல்ல கொடுக்கணும். இது சாப்பிட்டாதான் அவரு தெம்பா கிளம்பி வேலைக்கு போவாரு. ஆமா, எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே, அப்புறம் எதுக்கு இந்த தரித்திரங்களோட உட்காந்து சாப்பிடணும்? ஐயோ, உள்ள கொண்டு போனா எனக்கு அவரும் அவருக்கு நானும் ஒரே ஸ்பூன்ல ஊட்டி விட்டு சாப்பிடுவோம். இந்த வீட்ல புதுசா கல்யாணம் ஆன ஃபீலே வர மாட்டேங்குது, ஒரு ஃப்ரீடமே இல்ல. என்னத்த சொல்றது? புதுசா கல்யாணம் ஆனவங்க அடிக்கடி சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் பாத்துப்பாங்க, பக்கத்துல உரசிக்கிட்டே உட்காருவாங்க, சில சமயம் சிலுமிஷம் எல்லாம் பண்ணிப்பாங்க. முக்கியமானது, பொண்டாட்டி கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கும் போது தண்ணி குடிக்கிற மாதிரி மெதுவா வந்து பின்னாடி இருந்து அப்படி கட்டி புடிச்சி அப்படியே கழுத்து பக்கத்துல புடிச்சு. ஓ சாரி, அவரோட அம்மா கிட்டயும் பாட்டி கிட்டயும் இப்படி ரொமான்ஸ் பத்தி பேசுறது தப்புதான். ஆனா என்ன பண்றது, சின்னஞ்சிறுசுங்க அப்படி இப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பிரைவசி கொடுக்கணும்னு இங்கீதம் கூட தெரியாம உங்ககிட்ட சொல்றதுல தப்பே இல்ல. சின்னஞ்சிறுசுங்க சந்தோஷமா இருக்கட்டும், அவங்களுக்கு எதுக்கு நாம டிஸ்டர்பன்ஸா இருக்கணும்? நாம காசி ராமேஸ்வரம்னு தீர்த்த யாத்திரை பேக்கேஜ் போட்டு நீங்க சந்தோஷமா இருங்கப்பா, நாங்க போயிட்டு ஒரு 10-15 நாள் கழிச்சு வரோம்னு ஒரு நல்ல செய்தியா சொல்றீங்களா? அத விட்டுட்டு புடிச்சு வச்சு புள்ளையார் மாதிரி உட்காந்துருக்கீங்க. அத்தை, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா?
சீக்கிரம் போய் டிக்கெட் போடுங்க. நான் போய் என் வீட்டுக்காருக்கு டிஃபன் ஊட்டி விடுறேன். டேய், தீர்த்த யாத்திரைக்கு நான் டிக்கெட் போடணுமா? நீ உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ரெடியா இரு. சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு ஒன்னு நான் பேக் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறேன்.